இன்னைக்கு பிக் ஆஃப் த பவுலரா இன்னைக்கு இருந்திருக்க வந்து நூர் அகமது. அகைன் பிட்ச் அவருக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிச்சு. பட் ஸ்டில் இன்னைக்கு நூர் அகமது சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு. ஒரு பெரிய டர்ன் அரௌண்டும் அவருக்கு இருக்கு ஆக்சுவலா இந்த சீசன்ல. மொத்தமா ஒரு 10 இன்னிங்ஸ்ல மூணு மேட்ச்ல அவர் வந்து மொத்தமாவே ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அண்ட் 11.1 எக்கானமி ரேட்ல போட்டு இருந்திருக்காரு. லாஸ்ட் 7 இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா அவரோட எக்கானமி ரேட் ஜஸ்ட் 7.3 தான். அண்ட் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பயங்கரமா அவருக்கு இதுவாகுது. அவர் வந்து அகில் ஹுசைன் ஆடுற எல்லா மேட்சஸ்லுமே அவர் இன்னுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸா எம்ஐக்கு நல்லா போட்டிருந்தார் அகில் ஹுசைன் இல்லாதப்பையும். பட் ஸ்டில் அது சேப்பாக் பிச்சு. பட் அது இல்லாம அகில் ஹுசைன் இருந்தப்போ ஒரு பக்கம் ஆள் பிடிக்கிறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவர் இன்னும் பயங்கர எஃபெக்டிவா இருந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு மேட்ச்லயும் சூப்பரா தெரிஞ்சார் நூர் அகமது. சான்ஸே இல்லை. பவுலிங் பிளஸ் கேப்டன்சில அழகா தேர்ட் ஓவர் 3வது ஓவர் அகில் ஹுசைன் பவர் பிளேலேயே கொடுத்து கேஎல் ராகுல் எடுத்தது வந்து ஒரு நல்ல டிசிஷனா தான் நான் பாக்குறேன். அவருடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க வந்து தி ஷுட் பி யுவர் வின்னிங் காம்பினேஷன், யூ ஷுட் கண்டினியூ த ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வித் திஸ். ஷஃபிள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது. அவ்வளவுதான் செட்டு. இத்தோட அவங்க பாட்டு டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் பாட்டு பண்ண மாதிரி தான், சிங்க நடை போட்டு சிகரத்துல ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான்.